நிறைய வீட்டுங்களில் பெரிய ப்ராப்ளம். ரிட்டையர் ஆன பீப்புள் அதனால் ஃபேஸ் பண்ணுறாங்க அந்த ப்ராப்ளம்ஸ். இல்லையா, ரிட்டையர் ஆக கொஞ்ச நாள் இருக்குது, அவங்க வீட்லேயும் இதே தான் நடக்குது. என்னென்னா, லேடிஸ்க்கு மெனோபாஸ் டைம் வரும். அந்த டைமில் கொஞ்சம் ரொம்ப அவங்க டிப்ரெஷனில் தான் இருப்பாங்க. மாதவிடாய் நின்ன பிறகும் அவங்க ஒரு மாதிரியான டிப்ரெஷனில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களோட மைண்ட் சிலது மாறும், நிறைய மறக்கும். ஸோ அவங்க ரெகுலராக பண்ணுற ஒர்க்கை சரியாக பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்ண முடியும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பார்த்துட்டு போய்கிட்டு தான் இருக்கணும். ஆனால் சில வீடுங்களில் இதை ஒரு பெரிய பிரச்சனையாகவே ஆகிப்போச்சு. பெரிய பிரச்சனையாக ஆயிடுச்சு. ஒருத்தரை பெருசாக குறை சொல்லிக்கிறாங்க. ரொம்ப ஒரு பொறுமையே இல்லை, ஒரு சகிப்புத்தன்மை இல்லை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சகிப்புத்தன்மை இல்லைன்னா எப்படி அது ஆனால் முதல்ல இருந்தே அப்படி இருந்திருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போகிறவங்க இருந்திருக்காங்க. ஹஸ்பண்ட் அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரியும். பட் இப்போ அவங்க செய்கிற ஒரு சின்ன தவறு கூட அதை பெருசாக பண்ணி பெருசாக ஆக்கி இது பண்ணுறாங்க. இதெல்லாம் ரெகுலர். பெண்களுமே பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய இதாக தான் பண்ணுறாங்க. இதெல்லாம் ரெகுலர், இதெல்லாம் இயற்கையை நம்ம மாற்ற முடியாது. இயற்கையை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. இதெல்லாம் இயற்கையிலேயே நடக்கிறது. அதுபடி நம்ம போகணும். அதை விட்டுட்டு எதுக்கெடுத்தாலும் குத்தம், எதுக்கெடுத்தாலும் சண்டை, இந்த மாதிரி போனால் அந்த ஒரு வீட்டில் இருக்கிறவங்களுக்குள்ள என்ன தான் இருக்குது? பசங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க, அந்த 2 பேர் தான் இருக்காங்க. அந்த 2 பேருக்கு ஒன்றுமே இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒருத்தர் முகத்தை தானே ஒருத்தர் பார்க்கணும். அப்படி இருக்கப்போ என்ன தான் பண்ண முடியும் இல்லைங்களா? அதனால் இதெல்லாம் இயற்கையாக ஒரு லேடிஸ்க்கு நடக்கிறது. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றது சகஜம்தான். அது எல்லார் வீட்லேயும் இருக்குது. வீட்டுக்கு வீடு வாசப்படி. இதை நம்ம லேடிஸ் பெருசு பண்ணால் வேலைக்கே ஆகாது. ஒருத்தர் விட்டு கொடுத்து அது என்ன பண்ணோம், ஒரு வாட்டி அவங்க கற்றுனாங்களா, ஒரு வாட்டி இவங்க சும்மா இருக்கணும், இவங்க ஒரு வாட்டி கற்றுனாங்களா, அவங்க சும்மா இருக்கணும், அவ்வளவுதான். வாழ்க்கை என்ன பண்ணுறது, இவன் டெக் பாலிசி தானே, அந்த மாதிரி நம்ம போய்கிட்டே இருக்கணும். ஆனால் சில வீட்டுங்களில் இது கரை கடந்து போகிற மாதிரி தான் போயிட்டுருக்குது. அப்படியே அலை ஓயாது, கடல் அலை ஓயுமா அந்த மாதிரி ஓயாது. ஸோ இது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் அவங்க சிலர் அதை எடுத்துக்கணும்.